ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 8க்கான மெகா சென்டம் சேலஞ்ச். ஸோ டே 8. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியில் இருக்கும். பொங்கல் லீவெல்லாம் வருது. கொஞ்சம் நல்லா படிங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக தரேன். மெகா சென்டம் சேலஞ்ச் இன் 25 days. நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். 8th டேக்கு வந்துட்டோம், முடிக்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்கேன் 12th மேக்ஸ்க்கு இன்றைக்கி டே 8. ஸோ எக்ஸாம்பிள் 2.4லேருந்து 2.7 வரைக்கும் 2.5 2.6 2.7 எல்லாமே ஒரு 5 எக்ஸாம்பிள். எக்ஸைஸ் 2.4ல் 3 4 5, எக்ஸைஸ் 2.5ல் 3 4 8. 10th தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.17, எக்ஸாம்பிள் 2.16 2.12 2.11. அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது வந்து ஆக்சுவலாக 15 சம் எல்லாமே இன்றைக்கி 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன். 5 மார்க் எதுவுமே கொடுக்கல. முடிங்க, ஏன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, போட்டு விடுங்க. எக்ஸைஸ் 6.4 11th மேக்ஸுக்கு வெறும் 5 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. 4 12 13 14 15 6.4ல் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். 4th சாப்டரில் ரேங்க் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறேன். எக்ஸைஸ் 4.12 9 16 18, எக்ஸாம்பிள் 4.35 4.36 4.42. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி சேலஞ்சு டே 8 வந்து இதுதான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே போகுது. பார்க்குறது வந்து வியூஸுக்காக நான் சொல்லலை. அதை வச்சு என்னால் கணிக்க முடியுது எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் பட்டனாக இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்த்தா தானே எனக்கு அது தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது தெரியல, பட் பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறனால தான் இந்த சேலஞ்ச் இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்களும் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், 20ஆம் தேதி வர்றதுக்குள்ளே பாதியாக முக்கால்வாசி கடலை தாண்டிடுவோம். கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போடுங்க. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் விட்டுறாதீங்க, கடைசி வாய்ப்பு இது. ஓகே. ஸோ டே 7 முடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். டே 8 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டே 7 முடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.